Hi dear, welcome to SK Spoken English Academy and ஏகலைவா கலைக்கூடம். நான் தான் உங்க சரவணகுமார். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் டே 6 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம் டே 4, டே 5, டே 6 என்ன பண்ணோம், அதாவது ஒரு லெட்டர்ஸ் ஒரு வேர்ட்ஸோடைய லெட்டர்ஸ் எப்படி ஸ்லைஃபை பண்ணுறது, அந்த ஸ்லைஃபிகேஷனுடைய டேபிள்ஸ் தான் நம்ம கொடுத்துருந்தோம், கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துருக்கோம் இல்லைங்களா. ஸோ ஓகே, அதே தான் என்ன பண்ணிருப்போம், டே 4ல் 1 to 30 கொடுத்துருப்போம், டே 5ல் என்ன பண்ணியிருப்போம் 31லேருந்து 60 வச்சும் கொடுத்துருப்போம். நீ டே 6ல் பார்த்தோம் அப்படின்னா என்ன கொடுத்துருக்கோம், நம்ம அகைன் 61லேருந்து 90 வச்சும் கொடுத்துருக்குறோம் இல்லைங்களா. ஸோ ஓகே, இப்போ பாருங்களேன், இசிடி அப்படின்னா இந்த வேர்டு என்ன ப்ரொனவுன்ஸ் வரும், எக்ட் அப்படின்னு வரும். என்ன சொல்கிறோம், எக்ட் அப்படின்னு வரும். இஎஃப்டி அப்படின்னு அப்படின்னா எஃப்ட் அப்படின்னு சொல்லணும். என்ன சொல்லணும், எஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம். அது யூடிஇ அப்படிங்கிற இந்த வேர்டு என்ன சொல்லணும், யூட். என்ன சொல்லணும் சார், யூட் அப்படின்னு சொல்லணும். ஏஒய் அப்படின்னு என்ன சொல்லணும், ஏ அப்படின்னு வரும். என்ன சொல்கிறோம், ஏ அப்படின்னு சொல்லுறோம். பிஒய் அப்படின்னா பை. என்ன சொல்லணும், பை அப்படின்னு வரும். சிஒய் அப்படின்னா சை அப்படின்னு சொல்லுறோம். என்ன சொல்கிறோம், சை அப்படின்னு சொல்லுறோம். டிஒய் அப்படின்னா டை. டிஒய் வரும், டை வரும், சம்டைம்ஸ் டி சவுண்டு வரும் இல்லைங்களா. ஸோ எந்த இடத்துல அமையுதோ அந்த சுச்சுவேஷனை பொறுத்து மாறும். ஸோ காமனான டிஒய்னா டை அப்படிங்கிற சவுண்ட் தான் நம்ம கொடுப்போம். இஒய் அப்படின்னா ஏ. என்ன சொல்கிறோம், ஏ அப்படின்னு சொல்கிறோம். எஃப்ஒய் அப்படின்னா ஃபைவ். எஃப்ஒய்னா சார் ஃபைவ் அப்படின்னு சொல்கிறோம். ஜிஒய் அப்படின்னு என்ன சவுண்ட் வரும், ஜி. ஜிஒய் வரும், ஜி அப்படின்னு சொல்லி நம்ம சவுண்ட் வரும். அடுத்து பாருங்க, ஹெச்ஒய் அப்படின்னு என்ன சொல்கிறோம், ஹை. என்ன சவுண்ட் வரும், ஹை. அடுத்து பாருங்க, ஜிஒய் வந்துச்சு அப்படின்னா ஜி கிடையாது, ஜி. என்ன வரும், வெறும் ஜி மட்டும்தான், ஜி கிடையாது ஓகேங்களா. சரி, அதே மாதிரி ஹெச்ஒய் வந்துச்சு அப்படின்னா ஹை அப்படின்னு சவுண்ட் வரும். எல்ஒய் வந்துச்சு அப்படின்னா லீ அப்படின்னு சவுண்ட் வரும். கேஒய் அப்படின்னா கீ அப்படிங்க சவுண்ட் கொடுக்கணும். எம்ஒய் அப்படின்னா மை. என்ஒய் அப்படின்னா நீ அப்படின்னு சவுண்ட் கொடுக்கணும். ஓஒய் அப்படின்னா ஆய். ஓஒய்னாலும் ஏஒய்னாலும் நமக்கு என்ன வரும், ஆய் அப்படின்னு சவுண்ட் வரும். அதே மாதிரி பிஒய் அப்படின்னா பி அப்படின்னு சவுண்ட் வரும். ஆர்ஒய் அப்படின்னா ரீ அப்படிங்கிற சவுண்டு கொடுக்கும். அதே மாதிரி எஸ்ஒய் அப்படின்னா சி அப்படிங்கிற சவுண்டு கொடுக்கணும். டிஒய் அப்படின்னா டி அப்படிங்கிற சவுண்ட் நம்ம கொடுக்கணும் இல்லைங்களா. அடுத்து பாருங்க, ஓடபிள்யூஎன் அப்படின்னா ஓன் அப்படின்னு வரும். என்ன சொல்றோம், ஓன் அப்படின்னு சொல்றோம். ஓஆர்டி அப்படின்னா ஆர்ட். சார் ஆர்ட் இல்லாட்டி ஓட், அது எந்த இடத்துல சுச்சுவேட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி மீனிங் மாறும். பின்னாடி கிளாஸ்ல டீட்டெயிலாகவே நம்ம பார்ப்போம் இல்லைங்களா. சரி, ஓஆர்ஒய் அப்படின்னா ஓரி. எப்படின்னா ஓரி அப்படின்னு படிக்கணும். ஏவிஇ வந்துச்சு அப்படின்னா ஏவ் அப்படின்னு சவுண்ட் வரும். என்ன சவுண்ட் வரும், ஏவ் அப்படின்னு சவுண்ட் வரும். இஏஆர் அப்படின்னா யார் அப்படின்னு சொன்னோம். இஏஆர் என்னது, யார் அப்படின்னு சவுண்ட் வரும். ஐஎஃப்இ அப்படின்னா ஐஃப். ஐஃப் அப்படின்னு சவுண்ட் வரும். ஓஆர்இ அப்படின்னா ஓர். ஓர் என்ன சார், ஓர் அப்படின்னு வரும். இஏடி அப்படின்னாலும், இஇடி அப்படின்னாலும், இஏடி அப்படின்னாலும் ஈட் அப்படின்னு சொல்றோம். என்னன்னா சார், இஏடி, இஇடி, இஏடி மூணுக்குமே ஈட் அப்படின்னு சொல்லி சவுண்ட் வரும். சரிங்களா. ஓகே, இதோ டோட்டலாக கிட்டத்தட்ட என்ன வேர்ட்ஸ் கொடுத்துருக்கோம், 90 லெட்டர்ஸ் 90 வேர்ட்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா. டோட்டலாக எவ்வளோ சொன்னோம், 250 இருக்குன்னு சொன்னோம். ஸோ இதில் 90 வச்சு நம்ம கொடுத்துருக்கோம் இல்லைங்களா. அகைன் பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் வீடியோவில் டே 7ல் பார்த்தீங்கன்னா திரும்ப என்ன பண்ண போறோம், இது அப்லோட் பண்ண போகிறது கிடையாது. என்ன அப்லோட் பண்ண போறோம், நம்ம சேம் சவுண்ட்ஸ் இருக்கக்கூடிய, சேம் ப்ரொனன்சியேஷன் வரக்கூடிய லெட்டர்ஸ் தான் என்ன பண்ண போறோம், நம்ம அப்லோட் பண்ண போறோம். ஸோ அப்போ 250 இருக்குன்னு சொன்னீங்களா சார், 90 தான் கொடுத்துருக்கீங்க, பேலன்ஸ் எங்கே சார் கொடுப்பீங்க அப்படின்னா நீங்கள் கேட்பீங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்ன பண்ணுங்க, நீங்கள் நான் பிடிஎஃபாக உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுத்துட்றேன். அது எங்கே அப்படின்னா இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்களா, 8189969797. இதுதான் என்னுடைய நம்பர். இந்த நம்பருக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க, இல்லாட்டி வாட்ஸ்அப் நம்பர் தான் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த என்ன பண்ணணும், நம்ம பேலன்ஸ் இருக்கிறத நம்ம பிடிஎஃபாக நம்ம கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவோம் ஓகேங்களா. ஸோ ஓகே, thank you for watching. We will see the next video.